வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அதிகமாக தப்பு பண்ணுறதுல இதில் பார்த்தீங்கன்னா, இரவு உணவுகளை தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் டு ஜீரோ சுகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் சீரியஸ் 3. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒர்க் முடிச்சு டயர்டாக வருவீங்க, நைட் நேரத்தில் நல்லா சாப்பிட்டு தூங்கலாம், அந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் நைட் உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் மதியம் ஒரு 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 5 மணி நேரம் கேப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இரவு உணவு ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7 மணி 7:30 மணிக்கு மேலே நீங்கள் ஃபுட் எடுக்கவே எடுக்காதீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதில் தான் சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் 2 சப்பாத்தி தான் சாப்பிடணும். இப்போ சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகணும். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க. அது குழம்பு நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாத மறுபடியும் வெயிட் கெயின் தான் ஆகும். நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் வந்துட்டு அதிகமாக ஃபுட் எடுக்கிறது தவிர்க்கணுங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுமா, 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க, ஒரு ஆம்லேட் எடுத்துக்கங்க, அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெள்ளரிக்காய், ஆப்பிள் அது மாதிரி சேதனை எடுத்துக்கங்க. ஸோ இட்லி தோசை சாப்பிட்டு பழகினவங்க என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரு கொஞ்சம் 2 இட்லி எடுத்துக்கலாம். 4 தோசை ஆகிற இடத்துல 2 தோசை சாப்பிட்லாம். இல்லை ஒரு சில என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு முட்டை தோசை சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வயிறு நம்பிக்கும். அதுலேயே காய்கறிகள் எல்லாம் போட்டு இல்லை வெங்காயம் எல்லாம் போட்டு நிறையா போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வயிறு நம்பிடும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இனிஷியலாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது டயட் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் கொஞ்சம் வாக்கிங் போங்க. வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு காலையில் கழிவுகள்லாம் காலையில் ஈஸியாக வெளியே வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் தூங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு படுத்துருங்க. 9 to 9:30 படுத்துருங்க. ஒரு 10 மணிக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சுடுங்க. ஸோ தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 9 மணிக்கு சாப்பிடணும். ஸோ நைட்டு ஒரு 7 மணிக்கு நான் ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் உங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. அதாவது இதுக்கு பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்கு இரவு உணவை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். காலை எழுந்திரிச்சோன்னே வயிறு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.